பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்றைக்கி இந்த சூட்சும பரிகாரங்கள் தான் சொல்கிறேன். ஆயுள் காரகனான சனி மேஷ ராசியில் ராசி கட்டத்தில் அமர்ந்துட்டா சனி நீச்சமாயிடுறாருன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சனி நீச்சமானாலும் லக்னத்தையும் லக்னாதிபதியையும் சுபர் பார்த்து விட்டால் ஆயுள் பற்றிய கவலை வேண்டாம். சுக்கிரனின் வீடுகளான மறைவு ஸ்தானங்களாகி, அதாவது 3 அல்லது 6, 8, 12 ராகு கேதுக்கள் நின்று தசாபுத்தி நடக்கும் பொழுது எதிர்பாலின ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னா ஆப்போசிட் செக்ஸ். அது மறைவு ஸ்தானங்களில் இருந்து அந்த தசாபுத்தி நடக்கும்போது நம்ம ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற தொடர்புகளை துண்டிக்க வேண்டும். இல்லைன்னா வதந்திகளுக்கும் விமர்சனத்திற்கும் ஆளாவதற்கு வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளின் ஜாதகத்தில் பெற்றோர்களை சுட்டி காட்டக்கூடிய கிரகங்களான சூரியன், சந்திரன், சனி, இதில் ராகு கேது போன்ற பாவிகள் தொடர்பின்றி கேந்திரத்தில் இருந்து விட்டால், அதாவது சூரியனோ சந்திரனோ 1, 4, 7, 10 கேந்திரத்தில் இருந்துட்டாங்க, சனி ராகு கேது தொடர்பு இல்லைன்னா அவர்கள் பெற்றோர்களுடைய நிலை நன்றாக இருக்கும் ஹெல்த் ரீதியாக. இந்த அமைப்பில் உள்ள குழந்தைகள் பெற்றோர்களை நன்றாக கவனித்து கொள்வார்கள். அதே மாதிரி அந்த திசை ஆரம்பிக்கும் போது சில பேருக்கு உடல்நல பிரச்சனைகள் திடீர்னு டெவலப் ஆகுது. தசாநாதன் துருஸ்தானங்களான 6, 8, 12 இடங்களுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் கெடுதிசை வரும்போது நம்மளுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். அந்த திசை ஆரம்பத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலை பெறுகின்றீர்கள் என்றால் அந்த தசாநாதன் லக்னம், இல்லைன்னா 11ஆம் இடம் லாபாதிபதி, இல்லைன்னா 3ஆம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி, சுகாதிபதினு கூட சொல்லலாம். இதனுடைய தொடர்பு பெற்றிருந்தால் பிரச்சனைகள் எல்லாம் வராது. லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலும் லக்னம் வர்க்கோத்தமம் பெற்றால் ஜாதகர் எதையும் வெற்றிகரமாக சமாளிப்பார். வர்க்கோத்தமம்னா ராசி கட்டத்திலையும் நவாம்சத்திலையும் அந்த கிரகம் ஒரே இடத்துல இருந்துன்னா வர்க்கோத்தமம். அந்த கிரகம் பலம் பெறுகிறதுன்னு அர்த்தம். அதனால் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலும் லக்னம், ஒரு லக்னத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குன்னு வைங்க, மேஷ லக்னம்னு வைங்க, செவ்வாய் ராசிலையும் மேஷத்துலேயே இருக்காரு, அம்சத்திலேயே மேஷத்துலேயே இருக்காருன்னா அவர் எதையும் வெற்றிகரமாக சமாளிப்பார். சுய ஜாதக ரீதியான சனி பகவானால் அதிகப்படியான தடை தாமதங்கள் மற்றும் காரிய தடைகளை சந்திப்பவர்கள், எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பவர்கள் பிறந்த நட்சத்திர தினத்தன்று நவ கைலாயங்களில் ஒன்றான திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் அருள்பாலிக்கும் கைலாசநாதர் சந்நிதி சென்று தரிசனம் செய்து வருவது நல்லது. கோச்சார ரீதியாக சனி பகவானால் பாதிப்பினை சந்திப்பவர்களும் இந்த கைலாசநாதர் சந்நிதி ஸ்ரீவைகுண்டத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு வருவது நல்ல பலனை தரும். ஏன்னா இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சனி பகவானின் அம்சமாக இருக்கின்றார். சுய ஜாதகத்தில் 12ஆம் இடம் வலுப்பெற்ற சுபகரங்களான குரு மற்றும் சுக்கிரன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு பணம் ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவாயிட்டே தான் இருக்கும். இல்லைன்னா தான தர்ம விஷயங்களில் அதிகமான ஈடுபாடோடு இருப்பார். அதனால் கொஞ்சம் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுருக்கமாக அவருடைய செலவுகளை செய்து கொண்டு இருந்தால் பணமும் கரையாது, கடனும் ஏற்படாது. ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும்போது நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய வீடுகளில் கிரகம் இல்லாமல் இருப்பது நல்லது. உதாரணத்துக்கு இது செவ்வாய் கடகத்தில் நீச்சம்னு வைங்க, நீச்சம். அந்த கிரகத்தின் வீடுகளில் கிரகம் இல்லாமல் வெறும் தனித்து செவ்வாய் மட்டும் கடகத்தில் இருக்கார். அதே மாதிரி மேஷராசியில் சனி நீச்சம், அவர் சனி அங்கே தனியாக நின்றிருந்தால், அதே மாதிரி சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சம் தனித்து நின்றிருந்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது.
படிக்கும் காலங்களில் அந்நிய இடங்களை குறிக்கக்கூடிய 8ஆம் வீடு 12ஆம் வீடுகளில் சுபர் தொடர்பு பெற்ற தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம படிப்பதற்காக வேறு இடங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு உருவாகும். பூர்வீகத்தை விட்டு வெளியூருக்கு போய் படிப்பாங்க, இல்லைன்னா அயல் தேசம் போவாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அந்த 8ஆம் இடம் 12ஆம் இட தொடர்பு ஏற்படும் போது கண்டிப்பாக பூர்வீகத்தை விட்டு படிப்பதற்காக வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி பாக்கியாதிபதியுடன் இணைந்துள்ள ராகு தன்னுடைய தசாபுத்தியில் பிரம்மாண்டமான உயர்வை அந்த ஜாதகருக்கு தருவார். பாக்கியாதிபதி இயற்கை பாபராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே பாபரும் அந்த ராகுவும் 22 டிகிரி இடைவெளியில் இருந்தார்னா ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. ஆக இடைவெளி விட்டு அந்த கூடுதலாக சுபர் தொடர்பு இருந்தாலும் நல்ல பலன்கள் கிட்டும். ஆக இந்த மாதிரி சில பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கோள்கள் எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பரிகாரங்களை செய்து கொண்டிருந்தீர்கள்னா எல்லா தடைகளும் தகரும், காரியங்கள் சித்தியாகும், மகிழ்ச்சியான வாழ்க்கை தொடரும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.